நேற்று ஒரு சட்டை தைக்க கொடுக்க போனேன். சாரி 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சட்டை தைக்க கொடுக்க போனேன். அந்த சட்டையை வந்து நேற்று வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்தா இந்த கையோட அளவு வந்து இவ்வளோ தான் இருக்குது, இந்த கை வந்து முழு அளவு இருக்குது. என்னையா டெய்லர் இப்படி தைச்சிட்ட, கடைசி வரைக்கும் வர வேண்டாமா, கை மணிக்கட்டு வரைக்கும் வரணுமே என்னன்னா, சார் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சார், அதனால் ஒன்றுமில்ல, கையை லேசாக இழுத்துக்கங்க அப்படின்னா. என்னடா இழுத்துக்கடா அப்படின்னு சொன்னால், சரி வேறு வழி இல்லை இப்போதைக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கையை வந்து லேசாக இழுத்துட்டேன். கை சரியாக இருக்குது, கை இது வரைக்கும் நீளமாக வந்துடுச்சு சட்டை. இப்படியே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் துணி மேலே தூக்கிக்கிடுச்சு. துணி இப்படி மேலே தூக்கிக்கிச்சு. என்னையா இப்படி துணி நிறையா இருக்கையா அப்படின்றதுக்கு, ஒன்றும் கிடையாது சார், பிரச்சனையே இல்லை, உடம்பை இப்படி வளைச்சிக்கங்க, உங்களுக்கு கூன் வந்து விழுகிறப்ப சரியாக இருக்கும் அப்படின்ட்டான். ஏன் நார்மல் உடம்பு இருக்கே இப்படி பண்ணுற அப்படின்னோன்னா, இல்லை சார் லேசாக வளைச்சிக்கங்க சரியாக இருக்கணும்னா, நானும் என்ன பண்ணிட்டேன், இப்படி வச்சுட்டு போயிட்டேன். இப்படி வச்சுட்டு சட்டையை வச்சுட்டு போயிட்டேன்ப்பா. போயிட்டு நான் ஒரு விசேஷத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். போகிறப்ப பார்க்குறா ஏத்தாப்புல ஒருத்தன் வரான். வந்து பார்த்துட்டு, சார் கை கொடுங்க சார்னா. என்னடா கை கொடுங்கன்னு சொல்கிறியே, உண்மையிலே உங்களுக்கு தைச்ச டெய்லர் வந்து சூப்பர் டெய்லர் சார் அப்படின்றான். ஏன்னா அவனே வந்து என்னை ஒரு நார்மல் உடம்பை கூண் விழுக ஆரம்பிச்சிட்டான். கையை வந்து இப்படி வச்சுட்டான், பாகப்பின்னு சிவாஜி மாதிரி ஆக்கிட்டான், ஊனமுற்றவர் ஆக்கி வச்சுட்டான். நான் கவலையில் போய்கிட்டு நீ இப்படி சொல்கிறியாடா அப்படின்றதுக்கு, இல்லை சார், ஒரு முதுகு வளைந்த கை நீளம் குறைந்த ஒரு ஊனமுற்றோருக்கு இப்படி ஒரு சட்டை தைச்சிருக்காருன்னா அந்த டெய்லர் வந்து பாராட்டத்தக்கது. நல்ல நுணுக்கமான டெய்லர் சார், உங்கள் உடம்பு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த அப்புறம் சட்டை தைச்சிருக்காருன்னா உண்மையிலே பாராட்டத்தக்கதுன்னு சொல்லிட்டு அந்த டெய்லரை பாராட்டிட்டு போகிறான். பார்த்துக்கங்க, அதாவது நம்ம ஒருத்தரை பாராட்டுறோம் அப்படின்னோம்னா அந்த பாராட்டுக்கு தகுந்தவரா அப்படின்னு இப்போ தெரிஞ்சு தான் நம்ம பாராட்டணும். நான் செய்த தவறு அந்த டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தது, அதை விட தவறு அந்த டெய்லர் வந்து எனக்கு தகாத முறையில் எனக்கு சட்டை தைச்சி கொடுத்தது, பாராட்டியது ஒரு தகாத முறையில் தைத்த டெய்லருக்கு. ஆக நம்ம பாராட்டு என்பது யாருக்கு பாராட்டணும், தகுதி உள்ளவனுக்கு மட்டுமே பாராட்டணுன்றதை இது மேலே தெரியப்படுத்திக்கலாம். இது வந்து கதையல்ல, நிஜம்.